ஓட்டு வாங்குறப்ப வராங்க, மித்த நேரம் என்னன்னு மதிக்கப்பட்டாங்கிறாங்க. எங்களை இருட்டுல கிடக்குறோம். சரி, இதெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, லைட்டும் எரியல. இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. அப்ப எதுக்குதான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகசா வாழாங்களே, அவங்களுக்கு எங்க இருந்து பணம்? 60 வருஷமா இங்க இருக்கோம்னா ஒரே இந்த இடத்துலதான் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு தனிப்பட்டா எதுவும் கிடையாது. அத பத்தி கேட்க நீ ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க. ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம், எழுத்தில்லாத ஆளு அடையங்களை நம்பி 60 வருஷமா இங்க இருக்கோம்னா ஒரே இந்த இடத்துலதான் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு தனிப்பட்டா எதுவும் கிடையாது. சுடுகாடு வசதி கிடையாது. நாங்க அங்க அவங்கவுங்கள்ட்ட ஜெயிக்கிறவங்கள்ட்டனா வருஷம் வருஷம் ஜெயிக்கிறவங்கள்ட்டனா கேட்டு அவங்கவுங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கான எதுவும் ஒரு தீர்வும் கிடையாது. அது கேட்க போனா இது குட்டை புறம்போக்கு, அதனால எதுவுமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல கொடுக்கறது எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. மக்களுக்கு பொதுவா மக்களுக்கு நல்லது செய்யறவங்களை என்னைக்குமே மக்கள் கைவிட மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பா செய்யணும், சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வரோம். சரியா? நீங்க சொன்ன பிரச்சனையை சரி பண்றோம். சரிவா? ஓகேண்ணா. பட்டுவாங்கண்ணா. சுடுகாடு இல்ல, இந்த இடத்துக்கு பட்டாவும் இல்ல. எங்களுக்கு அதை பாருங்க, நாங்க உங்களை செய்யறோம். சுயேட்சையா நிக்கிறேன். சரி, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க. பட்டுமா? போயிட்டு வாங்க. நன்றி. வீட்டுல 4 வீட்டுல கரண்டே இருக்கு. இந்த வீட்டுல கரண்ட் இல்ல, இந்த வீட்டுல கரண்ட் இல்ல. அதுதான் இப்ப இது வந்து பட்டா இல்ல, அந்த இடம் புறம்பு கிணது. அதெல்லாம் எழுதி போட்டாலும் பட்டா இருந்தாதான் கரண்ட் வேணும். கட்டுனாங்க சார், மண்ணில சார், டப்பருங்க சார், வீட்டுல கிடக்குறாங்க சார். பணம் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. 3 இதுல கட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அவங்க தாங்கிறாங்க, வராதுமா, நீங்க அதை பத்தி நீங்க பாக்காதீங்கம்மா, பட்டாங்கிறத நீங்க நகா பண்ணாதீங்கம்மா, கூட்டம் போறமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார். ஓட்டு வாங்குறப்ப வராங்க, மித்த நேரம் என்னன்னு மதிக்கப்பட்டாங்கிறாங்க. எங்களை இருட்டுல கிடக்குறோம். ஒரு பாம்பு கடிச்சாலும் பள்ளி கடிச்சாலும் மரல எதுவுமே தெரியாது, இருட்டாதான் கிடக்கும். அடுத்தடுத்து வேற ஆச்சும் மாறும்னு பாக்குறேன். மக்கள் மாற விட மாட்டாங்க போல இருக்கு. திரும்ப திரும்ப போட்டவங்க தான் போட்டுருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர் நிக்கிறேன், மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு செய்வோம். எங்களுக்கு சுடுகாடு இல்ல, இந்த இடத்துக்கு பட்டா கேட்டோம், கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, லைட்டும் எரியல. இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னன்னே கேட்டுக்கிறது இல்ல. அவங்களே இந்த ஊரை விட்டு கிளப்பணும்ட்டாங்க. எங்களை எலெக்ஷன் வந்துட்டா உடனே வந்துருவாங்க. அஞ்சிலையும் காலையில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பியே பாக்குற வேலை இல்ல. நானே எத்தனை இடம் மனு கொண்டு கொடுத்துட்டோம். இதெல்லாம் மாத்தி அமைக்கிறதுக்காக தான் நான் வரேன். சுயேட்சையா தனிச்சு சப்போர்ட் பண்ணுவீங்களா? செய்வோமே. ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். சரி, ஓகே, பாத்துங்க. சப்போர்ட் பண்ணுங்க. மட்டும் இல்லாம